to study econ. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா PM கட்டி சக்தி அப்படினா என்னன்றத பத்தி பார்க்க போறோம். So இதோட பேசிக்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். Because இது வந்து இந்தியன் எகனாமில வரதுனால ஏனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா டைப் ஆஃப் கவர்மெண்ட் ஓட ஸ்கீம்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பேசிக் ஐடியா வந்து இருக்கணும். So அதுக்காக தான். So first வந்து PM கட்டி சக்தி எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படினா அதனுடைய மெயின் மோட்டோ வந்துட்டு மல்டி மாடல் கனெக்டிவிட்டி. ஸோ மல்டி மாடல் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட வந்துட்டு என்னென்ன மினிஸ்ட்ரிஸ் இருக்குது, லைக் ரயில்வேஸ் இருக்குது, ரோடுவேஸ் இருக்குது, அதே மாதிரி இது கீழே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்துட்டு அதர் கனெக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் இருக்குது. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த சேட்டலைட் டைப் கனெக்ஷன்ஸ்லாம் வருது இல்லை, நம்ம கூகுள் மேப்பு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ரிசர்ச்சில் வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது. ஜென்ரலி நமக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ரோட்வேஸு, ரயில்வேஸு, ஏர்போர்ட்டு அண்டு கப்பல் வருது இல்லையா, போர்ட்டு. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த மினிஸ்ட்ரிஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்று சேர்க்குது. ஸோ எதுக்காக ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் நடக்குதுன்னு வைங்களேன், ஒரு ரோடு போடுறாங்க, இல்லை வந்துட்டு ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்க அப்படின்னா, ஸோ அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி நம்ம நிறைய இடத்துல வாட்ச் பண்ணியிருப்போம். ஒரு ரோடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரோடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு 3 months to 6 months கழிச்சு திரும்ப அதை தோண்டுவாங்க. ஏன் தோண்டுவாங்க அப்படின்னா கேபிள் பதிக்கணும் அப்படிம்பாங்க, அண்டர் கிரவுண்ட் கேபிள் பதிக்கணும்பாங்க, இல்லை டெலிஃபோன் லைன் கொடுக்கணும், ஆப்டிக்கல் கனெக்ஷன் கொடுக்கணும், ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கணுன்றதுக்காக திரும்ப அந்த ரோடை வந்து டேமேஜ் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலி கவர்மெண்ட் இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதனால் மொதல் விஷயம் வந்துட்டு நமக்கு செலவு அதிகம், அட் த சேம் டைம் வந்து திரும்ப ஒரே இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒரு போர்ட்டல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அந்த போர்ட்டலில் வந்துட்டு அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போ இருக்க இடத்துல வந்துட்டு ரோடு போடுற ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா, ஸோ அதை வந்துட்டு இப்போது ரோட்வேஸோ அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதோடு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் அந்த இடத்துல பெண்டிங் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல கேபிள் பதிக்கணும், அண்டர் கிரவுண்ட் ஒர்க் ஏதாவது இருக்கா, அதே நேரத்தில் வந்துட்டு வேறு ஏதாச்சும் அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் வைக்க வேண்டியது இருக்குது, இல்லை வந்துட்டு இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு ஆப்டிக்கல் ஃபைபர் கொடுக்க வேண்டியது இருக்குது, கேஸ் பைப்லைன் வர வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வாட் தே வில் டூனா, இது எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, இந்த ஏரியாவில் இத்தனை ப்ராஜெக்ட்ஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு எந்த ப்ராஜெக்டை பண்ணணும், அப்புறம் என்ன ப்ராஜெக்ட்டு, அதுக்கப்புறம் எந்த ப்ராஜெக்ட்டு, கடைசியாக ரோடு போடுறது. ஏன்னா ரோடு போடுறது டோட்டலாக மூடிடும். ஓகே, ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்துட்டு அந்த பர்டிகுலர் போர்ட்டல் அப்டேட் பண்ணுறதுனால ஒரே டைமில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். திரும்ப அதை வந்துட்டு ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பரான ஒரு எல்லா விதமான சர்வீசஸும் அந்த மக்களுக்கு கிடச்சிடும். ஸோ இதுதான் அவங்க சொல்ல வர்றது. ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் வந்து இந்த கத்தி சக்தி ப்ரோக்ராமில் வந்துட்டு எல்லா மினிஸ்ட்ரிஸ் டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 16 மினிஸ்ட்ரிஸை வந்துட்டு மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல இப்போ ரயில்வே ட்ராக் போட போகிறாங்க அப்படின்னா, ரயில்வே ட்ராக்குக்கு போடுறதுக்கு முன்னாடி அங்கே வேறு என்னென்ன பெண்டிங்கில் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் பிரிட்ஜ் ஒர்க் பெண்டிங்கில் இருக்கா, இல்லை வந்துட்டு ரோடு ஒர்க் ஏதாவது சைட் ரோடு ஒர்க் பெண்டிங்கில் இருக்குங்களா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எந்த வேலையை பண்ணால் கரெக்டாக இருக்கும், அப்புறம் எந்த வேலையை பண்ணணும். இதுதான் வந்து இன்டர் கனெக்டிவிட்டி ஆஃப் டிபார்ட்மெண்ட், அதுதான் மெயின் திங். ஓகேங்களா? ஸோ இது மெயினாக எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர் கனெக்ஷன் எதுக்கு சார் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஆர்டர் டு இம்ப்ரூவ் த மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்றணுன்றது தான் வந்துட்டு நம்ம இப்போ இருக்க கவர்மெண்ட்டோடைய மெயின் மோட்டோ. ஓகே, ஸோ மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும்போது அந்த பொருளை வந்து மற்ற இடத்துக்குலாம் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்துட்டு உங்களால் அந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு மெயின் விஷயம் வந்து இந்த ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, ரோடு, ரயில்வேஸு, அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஏர்வேஸு, போர்ட்டு, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா, இந்த மினிஸ்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்ததுனால ஒருத்தருக்கான கம்யூனிகேஷன் கிடச்சிருக்கு. நான் இந்த இடத்துல ரோடு போட போகிறேன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி வந்து கேபிள் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது, நான் கேபிள் ஒர்க் இத்தனை நாளுக்குள்ளே முடிச்சிடுவேன். ஸோ நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து ஆஃப்டர் சம் 3 months வந்து நீங்கள் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கனெக்ஷன் கொடுக்கறது தான் வந்துட்டு இந்த கத்தி சக்தியினுடைய மெயின் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ PM கட்டி சக்தினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் மூலயமா எல்லா மினிஸ்ட்ரிஸ்க்கும் இன்டர் கனெக்ஷன் ஏற்படுத்தி
ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு வேலை நடக்குது அப்படின்னா ஸோ அந்த வேலை வந்துட்டு வேறு ஏதாவது பெண்டிங்கில் இருக்கா, ஏன்னா ஒன்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணக்கூடாது, ஏன்னா தேவையில்லாத அந்த இடத்துல மணி வேஸ்டேஜ் ஆகுது இல்லைங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த கட்டி சக்தி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம்ஸ். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இட் இஸ் அன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம்ஸ் விச் எதுக்குன்னா ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ். ஓகேங்களா. ஸோ அதில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா சம் ப்ரோக்ராம்ஸ் சொல்லியிருக்காங்க. பாரத் மாலா, சாகர் மாலா, இன்லேண்ட் வாட்டர்வேஸ், ட்ரை ஆர் லேண்ட் போர்ட்ஸ், உதான் ஸ்கீம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பிஎம் கட்டி சக்திக்குள்ளே வருது. ஓகேங்களா. அதே மாதிரி இதனுடைய மெயின் இம்பார்ட்டண்ட்டான கோல் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன் ஆர்டர் டு மேக் த இந்தியா ஆஸ் அ மேனுஃபேக்சரிங் ஹப். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி அக்ரிகல்ச்சர் ஆர் நாட் ஓன்லி மேனுஃபேக்சரிங்னா ஒரு எம்எஸ்எம்இன்றது கிடையாது, இதில் எல்லாமே உள்ளே வருது. ஜோன்ஸ் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸு, ஃபார்மசூட்டிக்கலு, டிஃபென்ஸ் காரிடார்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் பார்க்ஸ், இண்டஸ்ட்ரியல் காரிடார், ஃபிஷிங் கிளஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே இதில் உள்ளே கொண்டு வராங்க. ஓகே. அண்ட் அட் த சேம் டைம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரோவுக்குமே ஃபண்டிங் பண்ணுறாங்க இந்த கட்டி சக்தி மூலியமாக. எதுக்காக அப்படின்னா ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக. ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னால் ஆக்சுவலி நம்ம சேட்டலைட் மூலிமா நம்ம மேப் எல்லாம் வந்துட்டு நம்ம மேப் பண்ணுறோம் இல்லைங்களா, ஜஸ்ட் லைக் கூகுள் மேப். ஸோ அதெல்லாமே வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்காக, ஸோ தட் வி வில் நம்ம வந்து நம்மளுடைய சேட்டலைட்டை பேஸ் பண்ணி இருக்கணும். நம்ம வந்து மற்ற கண்ட்ரிக்கோட சேட்டலைட்டை பேஸ் பண்ணி இருந்து அவங்களுக்கு பணம் கட்ட தேவை கிடையாது. ஸோ அதுதான் வந்து பைசாகேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாஸ்கராச்சாரியா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த டெவலப் பண்ண இஸ்ரோ டெவலப் பண்ண ஒரு விஷயம். ஓகேங்களா. ஸோ இந்த டூல் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மேப்ஸ் எல்லாமே நம்ம தற்சார்பாக இருந்துக்கலாம், நம்ம வேறு கண்ட்ரியினுடைய சேட்டலைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை அப்படின்றாங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎம் கட்டி சக்தியில் பில்லர்ஸ் வந்து 6 பில்லர்ஸ். 6 பில்லர்ஸ் ஒன்றும் கிடையாது, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ரஹென்சிவ்னஸ். ஸோ ஒரு விஷயத்தை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக சொல்ல முடியுமோ க்ளீன் அண்ட் டு த பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதை நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதுதான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம், இது செகண்ட் பண்ண போகிறோம், இதனுடைய விசிபிலிட்டி என்ன, இது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறதா காம்ப்ரஹென்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாரிட்டைசேஷன். முதல்ல எந்த வேலை செய்யணும், ஏன்னா டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா. திடீர்னு ரோடெல்லாம் போட்டு முடிச்சோன்னா திரும்ப டெலிஃபோன் லைனை நாங்கள் பதிக்கணும், திரும்ப ரோடை உடைங்கன்னு சொன்னால் திரும்பவும் வந்து ரோடு போடணும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாதுன்றது தான் ப்ரியாரிட்டைசேஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிமைசேஷன். ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ 100% அக்யூரசியில் கொண்டு போகிறது ஆர் 100% எஃபிஷியன்சியில் கொண்டு போகிறது. அக்யூரசின்னு சொல்ல முடியாது, இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அன் எஃபிஷியன்சி. ஸோ இதுதான் வந்துட்டு ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரோடு போட்டு அப்புறம் ஒரு கேபிளை உடச்சி கேபிளை பதிச்சு திரும்ப ரோடு போடுறதுக்கு பதில் ஒரேடியாக ஃபஸ்ட்டு கேபிளை பதிச்சுட்டு அதுக்கப்புறம் ரோடு போட்டோன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற காஸ்ட் கம்மி இல்லைங்களா. ஸோ அந்த காஸ்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு லாஸ் கிடையாது. அட் த சேம் டைம் அது எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ், லாஸ்னு சொல்ல முடியாது, எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் கிடையாது. ஸோ ஆப்டிமைசேஷன், இந்த மாதிரி ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய டெஃபிசிட் எல்லாமே கம்மியாகும். டெஃபிசிட்னா ஆட்டோமேட்டிக்லி நம்ம யூனியன் பட்ஜெட்டை நம்ம ரெஃபர் பண்ணோம்னா தெரியும். டெஃபிசிட் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுடைய ரெவன்யூலேருந்து உங்களுடைய செலவுகள் டிஃப்ரென்ஸ் பண்ணிங்கன்னா அதை டெஃபிசிட்னு சொல்லுவாங்க. மைனஸில் இருக்கும் அது. ஆக்சுவலி உங்களுடைய வருமானத்துலேருந்து ஒரு நாட்டினுடைய வருமானத்துலேருந்து அதோடைய செலவுகள் எக்ஸ்பென்சஸ் கழிச்சிங்கன்னா மைனஸில் வந்ததுன்னா அது டெஃபிசிட், ப்ளஸில் வந்து அது வந்து பாசிட்டிவ். ஓகேங்களா. ஸோ இந்த டெஃபிசிட்டை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம், அதாவது அந்த கேப்பை வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் வந்து சிங்க்ரனைசேஷன். ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன்னா சிங்க்ரனைசேஷன் மீன்ஸ் கனெக்டிவிட்டி ஆஃப் இன்டர்கனெக்ஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் லேயர்ஸில் இருக்க டிபார்ட்மெண்ட் எல்லாமே இன்டர்கனெக்ட் ஆகிருக்கணும். இப்போ நான் ஒரு இடத்துல ரோடு போடணுன்னா கூட நான் வந்து அந்த போர்ட்டலில் அப்டேட் பண்ணுறேன்னு வைங்களேன், அந்த போர்ட்டலில் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், ஆஹா இந்த இடத்துல ஆல்ரெடி ரோடு போடுற ப்ராஜெக்ட் இருக்குது, அது நடந்துக்கிட்டு இருக்கா இல்லை பாதியில் நிற்கிதா, ஸோ எவ்வளோ தூரம் கம்ப்ளீட் ஆகிருக்கு, இப்போ நம்ம அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கணும்னா என்ன பண்ணுறது, இது எல்லாமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து சிங்க்ரனைசேஷன் பண்ணுறதுனால ஒரு அட்வான்டேஜ். ஓகே. அண்ட் இது வந்து டிரான்ஸ்பரன்சி ஆல்சோ, டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனலிட்டிக்கல். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ஒரே வெப்சைட்டில் உங்களுக்கு எல்லா டேட்டாவும் தெரிஞ்சிடும். ஓகே. அதுதான் அந்த அனலிட்டிக்கல்னு சொல்கிறாங்க. அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்ம ஈஸியாக பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து டைனமிக். ஓகே. ஸோ டைனமிக் அப்படின்னா என்னென்னா இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா எல்லா மினிஸ்ட்ரிஸும் டிபார்ட்மெண்ட்டும் தே கேன் விஷுவலைஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் மானிட்டர் த ப்ராக்ரஸ். நான் உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல ரோடு போட சொன்னோமே 6 மாதம் ஆச்சு,
எவ்வளோ தூரம் முடிச்சிருக்காங்க, ஏன் முடிக்கல, என்ன ப்ராப்ளம் அதில், சரி வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டோட வேலை நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறத நான் ஒரு இடத்துல இருந்தே பார்க்க முடியும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குனால அதை கண்டுபிடிக்க முடியும். இதுதான் வந்து டைனமிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த 6 பில்லர்ஸ்க்கு கீழே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கதி சக்தி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கன்க்ளூட் தட் வாட் இஸ் மீன் பை PM Gati Shakti means just interconnection of India by all means of transport. சிம்பிளாக சொல்ல போனால் ஓகே. ஸோ எல்லா மல்டி மாடல் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் you can all your railways, roadways, port, which means shipping, everything will be connected including airlines also. Okay, so in the Gati Shakti node advantage enna abingiradhu pathina, this will make India a manufacturing hub, because na vandu Kanyakumari la oru vishayatha uruvaakrana adu Jammu Kashmir alavukku ennaala kondu poga mudiyum. At the same time உங்களுக்கு வந்துட்டு லாஜிஸ்டிக்ஸ் தான் மெயின் விஷயம். ஆக்சுவலி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் பர்சன்டேஜ் வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் பர்சன்டேஜ்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஃபார் ஜென்ரல் நாலேஜ் ஐம் சேயிங். ஸோ இட் இஸ் அரௌண்ட் 14% இதுக்கு முன்னாடி. அதாவது இது வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, இது வந்து அக்டோபர் 2021 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஐ திங்க் அக்டோபர் 13 ஐ திங்க். ஓகே, எஸ் 2021 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பை த டைம்னா இப்போ லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் வந்துட்டு 14%, விச் இஸ் அ டபுள் டிஜிட் ஒன். So if this PM Gati Shakti implemented and succeeded na, then this 14% may come to 7 to 8%. So automatically உங்களுடைய லாஜிஸ்டிக் காஸ்ட் கம்மியாகும்போது உங்களுடைய உற்பத்தி செலவு கம்மியாகுதுன்னு தானே அர்த்தம். கரெக்டுங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்போ வந்து நம்ம வந்து குவாலிட்டியும் தரோம், அட் த சேம் டைம் லோ காஸ்ட்டில் தரோன்ற பட்சத்தில் நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து பிக்கப் ஆகும். ஸோ இதுதான் வந்து PM Gati Shaktiயோட பிளானாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, அண்ட் இஃப் எனி கைண்ட் ஆஃப் டவுட் இஸ் தட், ப்ளீஸ் மேக் அ கமெண்ட். Thank you for watching this video and have a very good day.